உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அமுதா, நீ போய் முதல்ல புடவையை மாத்து. டேய் மாப்ள, என்னடா? அமுதா எதுக்குடா புடவைய மாத்தணும்? இப்ப பவானியா அவங்க முன்னாடி நிக்க போறது அமுதா தான். என்னடா சொல்ற? எதுக்குடா இந்த விளையாட்டு? எல்லாம் பவானிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுங்கிறதுக்காக தான். டேய் மாப்ள, என்னடா பேசுற நீயே? அதுக்குன்னு அமுதா அனுப்புனா எப்படா சரியாகும்? ஆமாடா செந்தில், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாம போய் உண்மைய சொல்லிடலாம். அவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் இருக்காங்க. சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கிட்டா சரி. அவங்க கோச்சுக்கிட்டு போயிட்டாங்கன்னா பவானிக்கு கிடைச்ச ஒரு நல்ல சம்பந்தம் போயிரும்ல. அம்மா, வேற வழி இல்லம்மா. அமுதா, நீ போய் புடவையை மாத்திட்டு வா. சரி, வாங்க நம்ம வெளியே போலாம். நாம இங்க தனியா பேசிட்டு இருந்தா அவங்க சந்தேகப்பட போறாங்க. வாங்க. என்னமோ பண்ணுங்கப்பா. பொண்ணு காபி கொண்டு வரும்ல? சும்மா இருங்க. சரி சரி. ஒரு 5 நிமிஷத்துல புடவை மாத்திட்டு வந்துருவா. அதெல்லாம் எதுக்குமா? சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்படியே சம்பிரதாயமா கொடுக்கிற ஸ்வீட், காபி, வடை, போண்டா, அதிரசம் அம்புட்டையும் கொண்டு வர சொல்லுங்க, சாப்பிட்டு பாத்துருவான். ஆமா, இவர் யாரு? இவன் தான் என் பையன். ஓ அப்படியா? பவானியோட அக்கா மாப்ள, அப்படித்தானே? ஆமாம்மா. அப்போ அவங்க எங்க? அவ வீட்ல கொஞ்சம் வேலை இருந்தது, அதான் வர முடியல. சரி சரி. ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்க. அருமையான வேலை. ஏம்பா, அங்க போண்டா கிடைக்குமா? பணியாருமே கிடைக்கும். இதோ பொண்ணு வந்துட்டா. காபி போண்டாலாம் வந்துருச்சுன்னு சொல்லுங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமாமா, வடை சூப்பரா இருக்கு. இவர் எப்போ இப்படிதாங்க. இவன் தான் என் பையன். நல்லா பாத்துக்கோமா. டேய், நீயும் பாத்துக்கோடா. பாரா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எப்பா காபி போடவா? நோப்பா நன்ன நோப்பா. அப்பா அப்பா அப்பா, என்னாச்சுப்பா? ஏன் இப்படி வெறி பிடிச்ச மாதிரி வந்து நிக்க? ஆமா, வெறி பிடிச்சதா அலையறான். வரட்டாம. அவன் நெஞ்சில இந்த வேல்கம் வச்சு குத்துறான். என்னப்பா, திரும்பவும் குடிச்சிட்டியா என்ன? ஏய், அந்த சௌதரபாணி மானகட்டத்தனமா பேசிட்டு கிடக்குதான். அந்த கோயில்ல உள்ள நிர்வாகிகளா இவன் தான் தர்மகத்தான் சொல்லிட்டு கிடக்கானுங்க. இவன் என்னடானா அந்த சௌதரபாணிட்ட போய் நான் தர்மகத்தாக நிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கான். என்ன தைரியம் இருக்கு அவனுக்கு? வரட்டாம இருக்கு இன்னைக்கு. அப்பா எப்பா, நீ முதல்ல இந்த தொட்டா கொன்றுவேன். எல்லாம் உள்ள போங்க, உள்ள போங்க. ஏடி, முதல்ல கனி கூட்டி உள்ள போ. ரத்தத்தை பார்த்தா மயங்கிடுவாய். வா போ. யாரு ரத்தம்பா? அந்த வாரான்ல, அவன் ரத்தம் தான். வரட்டாம. ஐயோ அண்ணே, போயிடுனே. சாப்பாடு எடுத்து இல்ல. பாம்பு ஏதாச்சும் வந்துச்சா? இல்ல என்னாச்சு? என்ன பாம்பு ஏதாச்சும் பூந்துடுச்சா? நல்ல பாம்புனா விட்டுருப்பா. அது முருகன் பாம்பு. அது எதுவும் செஞ்சிடாது. இன்னைக்கு உன்னை கொல்ல விட மாட்டோம்ல. என்ன என் பக்கம் திரும்பினாரு? என்னாச்சு? ஐயோ இருப்பா. கொல்லாம விட மாட்டோம்ல.
ஆமாண்ணே. போன எங்க போக சொல்லுதியே என்னாச்சு? ஏய், ஒரு ஆம்பளை இருந்தா இங்க வாழ பொட்ட பிள்ளையில விட்டு தடுக்க வச்சிட்டு இருக்கியா நீ? வாழ. இல்லை என்ன விடுங்களே எப்போ என்னாச்சு உனக்கு? கோட்டி கட்டி ஏதாச்சும் புடிச்சுக்கிச்சா? ஆமால கோட்டி தான புடிச்சிருக்கு. என்ன தைரியம் இருந்தா தர்மத்தை அலசில நிக்க மாட்டேன்னு அந்த சௌத்ரா பாண்டிட்ட போய் சொல்லிட்டு வந்திருப்ப சவுடாலா. ஆமா நிக்க மாட்டேன்னு சொன்னேன். இப்ப என்னதுக்கு? பாத்தியா பாத்தியா சொன்னது மட்டும் இல்லாம என்ன சவுடாலா பேசுறா பாத்தியா? இன்னைக்கு இவனை குத்தா விட மாட்டேன். விடுப்பா. அண்ணே நீ எதுக்கு நான் அப்படி சொன்ன? அண்ணே பயந்துட்டியா? ஆமா பயந்தா இவன் பெரிய பயந்தாங்குழி. அண்ணே நீ தோத்தாலும் பரவாயில்லண்ணே, எதிர்த்து நிக்கணும்ல. அண்ணே அப்பா கிட்ட எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சத்தியம் எல்லாம் பண்ணியண்ணே. அப்பா கிட்ட சொல்லுனே எலெக்ஷன்ல நிக்குதேன்னு சொல்லுனே. ஏடி அவன் எப்படி நீ சொல்லுவான்? ஏல இந்த பாரு உசுறு உனக்கு முக்கியம் நினைச்சேன்னா தர்மத்தை எலெக்ஷன்ல நான் நின்னு ஜெயிப்பேன்னு சொல்லல. அப்போ உனக்கு உயிர் பிச்சை போடுதே. எப்போ தெரிஞ்ச மாதிரி பேசாத. ஆறு சொன்னாங்க தெரியுமா? ஆறு பரணி தான் நிக்க வேண்டாம்னு சொன்னா. அதனால தான் அப்படி நான் சொன்னேன். ஏய் சும்மா பொய் சொல்லாதல. பரணியால அப்படிலாம் சொல்ல போறா? பாடு போய் சும்மா பொய் சொல்லி திரியா? எப்போ அந்த முருகன் மேல சத்தியமா சொல்லுதேன். பரணி தான் அப்படி சொன்னா. நம்பு. முருகன் மேல சத்தியமாவா? உண்மையாவா? அப்பா அண்ணன் முருகன் மேல போய் சத்தியம் பண்ணுமா? நம்புப்பா. ஐயா பரணியே சொன்னிச்சா? பரணி சொன்னா அப்போ சரியா தான் இருக்கும். கேட்டி இந்த வேல்கம் அப்படி ஓரமா வச்சுட்டு வர்றப்ப காப்பி வேணுமான்னு கேட்டியா? போய் காப்பி எடுத்துட்டு வா. ஏன்னா நீ காப்பி குடிக்கா? குடிக்கானா? அவனுக்கு ஒரு காப்பி எடுத்துட்டு வா. போ. என்ன பாக்க போ. ஏன் முழிக்க? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எந்த ஒரு அநியாயம் நடந்தாலும் அதுக்கு ஒரு நீதி வேணும்னு நினைக்கிறவன் நானு. அதனாலதான் சண்முகம் எங்க அப்பாவை ஜெயிக்கிறப்பெல்லாம் நான் ரகசியமா சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அவன் ஜெயிக்கிறது தான் சரியான நீதி. பெறவனத்துக்கு தான் தருவத்தை எலெக்ஷன்ல அவனை நிக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். காரணம் இருக்கு மாமா. என்ன பொறுத்த வரைக்கும் சண்முகம் தப்பானவன் தான். ஆனாலும் அவன் பாவம் இல்லையா? பஞ்சாயத்து எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கே அவன் சக்திக்கு மீறிதானே செலவழிச்சான். ஏன்னா எங்க அப்பாவை ஜெயிக்கணும்னா அவரு செலவு பண்றதுல 10ல் 1 பங்காவது அவன் செலவு பண்ணிதானே ஆகணும். அது மட்டுமா மாமா, இப்ப இந்த பிரசிடென்ட்ங்கிற பதவிக்காக அவன் கையில இருந்து செலவு பண்ணிட்டு இருக்கான். நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அது எனக்கும் தெரியும் தா. அவன் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு கிடக்கான். நான் கவனிச்சுட்டு தானே கிடக்கேன். மாமா, ஒரு சின்ன கடை, அதுல இருந்து வர வருமானம், காப்பாத்த வேண்டிய குடும்பம் பெருசு, இன்னும் 4 பேர் கல்யாணம் வேற அவன் பொறுப்பு. இந்த நிலைமையில அவன் செலவு செஞ்சுக்கிட்டே போனா ஒரு கட்டத்துல அவன் எல்லாத்தையும் இழந்துட மாட்டானா? இந்த வீட்டை இழக்க போறானா மீட்க போறானான்னு கூட எனக்கு தெரியலையே. இந்த டைம்ல இந்த கோவில் தர்மகத்தா எலெக்ஷன் வேற. அப்பா கையில இருக்கிறது இந்த ஒரே ஒரு பதவிதான். இத தக்க வச்சுக்க அப்பா எந்த எல்லைக்கு வேணாலும் போவாரு. மனுஷங்களை விலைக்கு வாங்க எவ்வளவு வேணாலும் செலவழிப்பாரு. அவருக்கு போட்டியா சண்முகம் செலவழிக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும் மாமா சொல்லுங்க? இத பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையா. செலவு மட்டுமா? ஜெயிக்கணுங்கிற வெறி வந்துருச்சுன்னா அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு மாமா. ஆமா, இந்த ஊருக்கும் கோவிலுக்கும் சண்முகத்தை விட்டா எவ்வளவோ நல்லவங்க சேவை செய்யறதுக்கு இருக்காங்க. ஆனா இந்த குடும்பத்துக்கு சண்முகத்தை விட்டா வேற யாரு மாமா இருக்காங்க? பணம் போனா சம்பாதிச்சுக்கலாம் மாமா, உயிருக்கு ஏதாவது ஒண்ணுனா? நான் எங்க அப்பாவுக்காகவோ வேற எதுக்காகவோ அவனை நிக்க வேணாம்னு சொல்லல மாமா. இந்த குடும்பத்துக்கு அவன் வேணும். 4 தங்கச்சிங்களை அவன் கரை சேர்க்கணும். இந்த பதவியும் வந்து அவன் தலைமையில உட்கார்ந்துக்கிட்டான் அவனால வியாபாரத்தை கூட ஒழுங்கா பார்க்க முடியாது மாமா. போதும்,
பிரசிடென்ட்ங்கிற ஒரு பதவியே அவனுக்கு போதும். அதனால தான் இந்த எலெக்ஷன்ல நிக்க வேணாம்னு அவன் கிட்ட சொன்னேன். அது தப்பா? நீங்களே சொல்லுங்க. இல்லத்தா, அதாவது நம்மள மாதிரி ஆள்களுக்கு ரோசம் மட்டும் பத்தாது, வசதி இல்லைங்கிற நினைப்பு இருக்கணும். நீ படிச்ச புள்ள இல்ல, அதான் கற்பூர மாதிரி கபக்குன்னு புடிச்சுக்கிட்ட. உன்னை போய் தப்பா நினைச்சிட்டேனத்தா, மாமனை மன்னிச்சிருத்தா. மாமா, நீங்க இந்த மாதிரிலாம் பேசினா நான் நிஜமாவே கோவப்பட்டுருவேன், பாத்துக்கோங்க. சரிதா. சரி சரி, பேசுனதெல்லாம் போதும், போய் வேலையை பாருங்க. சுடு தண்ணி வைக்கிறதுக்கு விறகு பத்தலன்னு எசக்கி சொல்லிட்டு இருந்தான். 4-5 கட்டைய போய் பொளந்து போடுங்க. அதுலயாவது ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு பாக்கலாம். அதுல என்னத்தா பிரயோஜனம் வந்துட போகுது? சரி, நான் போய் கட்டைய பொளக்குறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பாரதி, இந்தா போடுக்கோ. எதுக்குடி? ஏய், இப்ப நம்ம என்ன வேலை பார்க்க போறோம்? ஆதியோட லவ்வர ஆதிக்கு தெரியாம பார்க்க போறோம். அந்த பொண்ணுக்கு நம்மள தெரியாது, ஆனா ஆதி நம்மள பாத்துட்டா அதுக்குதான் இது. ஏண்டி இப்படி இருக்க? கண்ட கண்ட சினிமா பார்த்தா இப்படிதான். யோசிக்கவே மாட்டியா? இத பாரு, இத போட்டு போன தாண்டி நம்ம மாட்டிப்போம். ஏண்டி, சாப்பிடும் போது யாராவது மாஸ்க் போட்டு உட்காந்துருப்பாங்களா? ஒருவேளை ஆதி நம்மள பார்த்தா கூட நம்ம இங்க சாப்பிட வந்தோன்னு சொல்லி சமாளிச்சிடலாம். சரி சரி, ஏதோ தப்பா யோசிச்சுட்டேன், அதுக்காக இப்படி திட்டுவியா? சரி, சாரி. நீ சொல்றதும் சரிதான், நான் தான் அத பத்தி யோசிக்கவே இல்ல. பாரதி, உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு டீல். என்ன டீல்? எனக்கு பிடிச்சது ஏதாவது ஒண்ணு நீ வாங்கி தரணும், ஓகே தானே? ஏண்டி, அறிவிற்காடி உனக்கு? நம்ம இங்க எதுக்காக வந்திருக்கோம்? இப்ப அது ரொம்ப முக்கியமா? சரி வா, ஈவினிங் வேணா நான் கூட்டிட்டு போறேன். சரி, ஆனா ஈவினிங் இதே ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வரணும், ஓகேவா? அப்படி என்னடி இருக்கு இந்த ரெஸ்டாரண்ட்ல? வா, கூட்டிட்டு வரேன். எங்கடி காணல? ஆதி அதோ அந்த லாஸ்ட் கார்னர்ல இருக்காரு பாரு, அந்த பொண்ணு வந்திருக்கா. எங்கடி? அங்க பாருடி, பிளாக் கலர் சாரி. ஏய், ஆதி நம்மள பாத்துற போறாரு. அவங்கள நம்ம பார்த்து உட்கார மாதிரி டேபிள் ஏதாவது இருக்கான்னு பாரு. எங்க அதோ அங்க போயிடலாம். வா வா வா. பாரதி, நான் சொன்னேன்ல, பாரதி வந்துட்டவர். எங்க? இரு இரு இரு, அவசரப்படாத, இப்பதானே வந்திருக்காங்க. ஏய், என்ன? நமக்கு பின்னாடி பாரு, அந்த கார்னர்ல. ஏய், நம்ம டேபிள்ல இருந்து 3வது டேபிள்ல உட்கார்ந்திருக்காங்க. நல்லா பாரு. எங்க? உனக்கு நல்லா தெரியவாங்க, பாரு. டேய், காலேஜ் போற பொண்ணு மாதிரி தர்றா. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. சே, சந்தோஷமா இருந்தா சரிதான்பா. ஏய் சத்யா, நீ என்ன சொல்ற? அந்த பொண்ணு தானா? ஏய் சத்யா, அது லதா, என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? பாரதி லதாக்கு ஆப்போசிட்ல இருக்காங்க, அவங்க தான். டேய், முதுகு மட்டும் தான்டா தெரியுது. டேய், நான் எப்படிடா பாரதியை பாக்குறது? நீ தான் போலீஸ் ஆச்சே, யோசி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும்.
ஐயோ. பார்த்து வரக்கூடாதா? அடிபட்டிருக்க போது. சரிங்க, தெரியாம வச்சிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். ஆ. நான் சௌமியா. பாரதி. பாய். வா 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 உட்கார். பாத்தியா எப்படி நம்ம ஆக்டிங்? எங்க ஓவர் ஆக்ட் ஆயிடுமோன்னு பயந்துட்டேன். ஏய், நீ ஏன்டி இப்படி யோசிச்சு உட்காந்துக்கிட்டு இருக்க? இல்ல, அந்த பொண்ணுக்கு நாம அவளதான் பார்க்க வந்திருக்கோம் தெரிஞ்சா என்ன ஆகும்னு நினைச்சேன். ஏய். அதான். சும்மா ரெடி. சரி, பாரதி எப்படி இருக்கா? டேய், உன்னை ஏத்த மாதிரியே நல்லா மேட்சிங்கா சூப்பரா இருக்கிறாங்க. ஆனா ரொம்ப சாஃப்ட் மாதிரி தர்றாங்க. சாஃப்ட்? அவங்க ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறியா? தெரியலையே எனக்கு. அதுக்கு தானே உன்னை வர சொல்லியிருக்கேன். ஆனா ஒரு விஷயம், எனக்கு என்னன்னு சொல்ல முடியாத ஒரு கனெக்ஷன் அவங்க கிட்ட இருக்கு. அத நானே நிறைய தடவை ஃபீல் பண்ணிருக்கேன். ஆனா அதை எப்படி அம்மா கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு. மேடம், என்ன சாப்பிடுறீங்க மேடம்? 2 லெமன் ஜூஸ் கொண்டு வாங்க. ஓகே மேடம். கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்க. ஓகே மேடம். அடி பாவி, ஒரு கர்ட்டசிக்காவது என்கிட்ட என்ன வேணும்னு கேட்டியா நீ? ஏய், கொஞ்சம் சும்மா ரெடி. இப்ப ஜூஸ் தான் ரொம்ப முக்கியமா? அதெல்லாம் விடு. அந்த பொண்ணை பாத்தியா? அதுக்கே பொருத்தமா இருக்கால? இவங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்தா கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். ஆதி ஏன் கல்யாணத்தை நிறுத்தினாருன்னு அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரியுது. பேசாம ஆதி அம்மா கிட்ட சொல்லி அவருக்கு இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னா என்ன? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மேடம், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க மேடம். நீ அவகிட்ட மாட்டாம முதல்ல எஸ்கேப் ஆகு. சரியா? இங்க பாரு, நான் சொல்ற இடத்துக்கு முதல்ல போ. ஏய், ஹலோ ஹலோ. என்னடி? விடு. ஏய், என்னடி ஆச்சு? என்னாச்சு? சொல்லு சொல்லு. ஏய், சொல்லுன்றல. ஏய், சொல்லுன்ற. விடு. விடுங்க மேடம், விடுங்க. ஏய், என்னங்க? ஸ்விட்ச் ஆஃப் போச்சா? மாட்டிக்கிட்டோமா? அந்த நர்ஸ் நல்லா போட்டு கொடுக்க போறா. மறுபடியும் உங்களை இந்த ஊரை விட்டு அனுப்ப போறாங்க பாருங்க. ஏய், இப்ப நீ வாய மூடல, அவ்வளவுதான் சொல்லிட்ட உன்ன. ஆமா, என்ன மட்டும் மிரட்டுங்க. ஐயோ ஐயோ ஐயோ, அவ்வளோ சொன்ன. ஏய், நில்லு. விடு. நில்லு. ஏய், நில்லு. ஏய். மேடம், விடுங்க மேடம். வலிக்குது மேடம். விடுங்க மேடம். விடுங்க மேடம். மேடம், வலிக்குது மேடம். விடுங்க மேடம். விடுங்க. தெரியுதுல மேடம், வலிக்குது மேடம். விடுங்க மேடம், ப்ளீஸ். போலீஸ்ல மட்டும் உன்னை போட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோ, நீ அவ்வளவுதான். உன் கதை மொத்தமா முடிஞ்சிரும். ஒழுங்கா உண்மையை சொல்லிரு. நீ யாரோ சொல்லிதான் இதெல்லாம் செஞ்சிருக்கல? சொல்லு.
யார் உன்கிட்ட இதெல்லாம் சொன்னது? அதெல்லாம் இல்ல மேடம், விடுங்க மேடம். உண்மையை சொல்லிரு. சொல்லிட்டா இப்ப நான் உன்னை விட்டுருவேன். மேடம் அதெல்லாம் இல்ல மேடம், விட்டுருங்க மேடம் ப்ளீஸ். ஏய், சொல்லு மேடம். சொல்லுடி. மேடம் சொல்லிட்டா என்ன விட்டுருவீங்களா மேடம்? போலீஸ்ல மாட்டி விட்டுற மாட்டீங்களா மேடம்? நான் சொல்ல மாட்டேன். சொல்லு. உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னா? என் அக்காக்கு இதை செய்ய சொல்லி உன்கிட்ட யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க. யார் சொன்னா? சொல்லு. உண்மையை சொல்லிரு. சொல்லு. மேடம் வலிக்குது மேடம், வலிக்குது மேடம், விட்டுருங்க மேடம், கை வலிக்குது மேடம். நான் வேணா சொல்லிடுறேன் மேடம், கண்டிப்பா சொல்லிடுறேன், விடுங்க மேடம். இத பாரு, உண்மை என்கிட்ட மறைக்காம சொல்லிரு. எதனா போய் சொல்லி என்னை ஏமாத்தணும்னு நினைச்ச உன்னை அவ்வளவுதான். கைய விடுங்க மேடம். சொல்லிடுறேன் மேடம். சொல்லு. சொல்லிடுறேன் மேடம், சொல்லிடுறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இல்ல லொகேஷன் அனுப்பியிருக்கேன். வந்தவங்கள வரவேற்காம அப்படி ஃபோன் சொல்லிருக்கேன். வாங்க வாங்க. சரியா? வரவங்களுக்கு எல்லாம் பண்ணி தெளிவா வந்திருக்கேன். அடடே பிரியத்த வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க ராமச்சந்திரா. பேரம் எடுக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்ட. டேய் வெற்றி. வாங்க பாட்டி. உடம்புலாம் நல்லா இருக்கா? என் உடம்புக்கு என்னடா, சூப்பரா இருக்கேன். இன்னைக்கும் 10 படி அரிசிய வடிச்சு கொட்டுவேன். டேய் வெற்றி, அவங்க உள்ள கூட்டி போ. பாட்டி வாங்க. உள்ள போய் உட்காருங்க அத்தை. வாங்க. என்ன இந்திரா இங்க? அம்மாடி அம்மாடி அம்மாடி, கொஞ்சம் நில்லுமா. என்னம்மா நீ உள்ள இருப்பேன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு வெளியே இருந்து வந்துட்டு இருக்க. அது அக்காக்கு முடியாம போச்சா, அதான் சீமந்தம் நடந்து முடிகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். எடுத்துக்கோங்க மாமா. ஓஹோ, ஆமாம்மா, சின்ன மயக்கனாலும் கை காலெல்லாம் வெடத்து போச்சு. என்னமோ நம்ம கும்பிடுற குலசாமி நம்ம கூடயே இருக்கு. இல்லைன்னா இந்த வீட்டுக்குள்ள அப்பப்போ என்னென்ன பிரச்சனை வரும் நம்மளால சொல்லவே முடியாதுமா. கவலைப்படாதீங்க மாமா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சமாளிக்க நம்மளால முடியும். சரிம்மா, நீ சொன்னா சரியாத்தான் இருக்கும். அப்புறம் கௌதமுனை தேடிக்கிட்டே இருந்தான். சரி, நீ சீக்கிரம் போய் ரெடியாக போ. சரிங்க மாமா. ஒரு நிமிஷம். என் மருமகளுக்கு நான் தான் அடிப்பேன். இந்த ஃபங்க்ஷன் என்னோட கனவு. நீ இந்த சீமந்தத்துக்கு வரவே கூடாது. அம்மாடி இந்திரா, என்னம்மா நின்னுட்ட? அது அது ஒன்றும் இல்லை மாமா. உள்ள நம்ம சொந்தக்காரங்களாம் இருக்காங்க. நான் இப்படியே போய் நின்னா எங்க போயிட்டு வரேன்னு கேட்பாங்க. தான் யோசிக்கிறேன். சரி மாமா, நான் பின்பக்கமா போய்க்கிறேன். சரிம்மா. ஐயோ, நமக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தா இந்த அத்தை நம்மளதான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. இப்ப பாரு அந்த காவியாவை எப்படி கொண்டாடுறாங்கன்னு. இனிமே எவ்வளவு டென்ஷன் ஆனாலும் கவலையே படாம இந்த மாத்திரை ஒழுங்கா போட்டுக்கணும். நம்ம சீக்கிரமா குழந்தைய பெத்துக்கணும்.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சாமிஜி, நான் என் பேத்தியை தேடிட்டு இருக்கிற மாதிரி அவளும் அவ அப்பாவை தேடிட்டு இருக்கிறா. ஒருவேளை உங்ககிட்ட அத பத்தி ஏதாச்சும் கேட்க வந்திருப்பா. நீ நினைச்சு இறங்கி இருக்கிற காரியத்துக்கு நாளைக்கு உனக்கு நல்ல பதில் தெரியுமா? ஹேய், உங்க அப்பா பத்தியா இருக்குமோ? அப்ப நான் கிளம்புறேன் ஜானகியம்மா. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே சாமிஜி. இப்ப நான் கிளம்பி ஆகணும். நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. சரிங்க சாமிஜி. அப்ப அன்பரசியோட உயிருக்கு யாராலதான் ஆபத்து? என்ன கஸ்தூரி அமைதியா இருக்க? அன்பரசிக்கு இந்த உண்மை தெரிஞ்சு அதனால அவளுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லைங்க. அதுக்கப்புறம் நான் உயிரோட வாழறதுல எந்த அர்த்தமும் இல்ல. அழாத கஸ்தூரி. நீ ஒவ்வொரு தடவையும் இப்படி பேசும்போது என்னால தாங்க முடியல. இத்தனை வருஷமா நாம பிரிஞ்சிருந்து நான் அனுபவிச்ச வேதனை எனக்கு போதாதா? நீ சொல்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா அப்புறம் நான் மட்டும் எப்படி உயிரோட இருப்பேன்? என்னங்க, ஏன் வெள்ளிக்கிழமை அதுவுமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க வீட்டுக்கு போனதும் அத்தைய சுத்தி போட சொல்லுங்க. ஆமா, என்ன மட்டும் சொல்லு. நீ பேசுறது எல்லாமே சரியா? ஏங்க, என்னங்க? ஓ மை காட். ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? என்னங்க, ஏதாவது பேசுங்க. ஹலோ சார், உங்களுக்கு அடி எதுவும் பற்றலையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க மெதுவா வந்ததுனால நாங்க அடிபடாம தப்பிச்சோம். தேங்க் காட். ஐயோ, இப்பதான் அம்பசகுணமா வேற பேசினாரு. கடவுளே. என்னங்க, என்னங்க? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அருண் இவ்ளோ இன்ட்ரெஸ்டா இருக்காரு, ஆனா அத்தை வேணான்னு சொல்றாங்க. அனுபவம் இல்லாத ஃபீல்டு வேணான்னு சொன்னேன்பா. அதை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காங்க. ஏத்த கார்த்தி ஆடியோ கம்பெனி வாங்கினாரே, அதுல அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததா? முடியும் நம்பிதானே இறங்கினாரு. இதோ எனக்கு ஜெயிச்சு காட்டலையா? அந்த மாதிரி நாங்களும் பண்ண மாட்டோமா என்ன? தீபா வா. ஐஸ்வர்யா, நல்ல டீலுக்கு வருதுன்னு அவசரப்பட்டு இறங்க முடியுமா? நல்லா போயிட்டு இருக்கிற ரெசார்ட் தானே அருண் சொல்றான். அப்படி ஒரு ரெசார்ட்டை எதுக்காக அவசரமா விற்கிறாங்க? அதுல ஏதாவது சிக்கல் இருக்கான்னு நம்ம யோசிக்கணுமா? லீகலா ஏதாவது இஷ்யூ இருந்தா நம்ம வாங்க போறது இல்லையே மாமா. வேணா 1க்கு 4 இடத்துல விசாரிங்கன்னு சொல்லுங்க. ஆனா ஒரேடியா வேணான்னு சொன்னா என்ன பண்றது? ஆமாம்ப்பா, நம்ம நல்லா விசாரிச்சுக்கலாம்ப்பா. வேணும்னா நம்ம எல்லாரும் அந்த ரிசார்ட் போய் ஸ்டே பண்ணி அங்கே எப்படி பிஸ்னஸ் நடக்குது, ஏதாவது இஷ்யூ இருக்கா, நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமான்னு நேராகவே பார்த்துட்டு வந்துடலாம்ப்பா.
அருண் இதெல்லாம் சரியா வரும்னு எனக்கு தோணலப்பா. அப்பா சொல்ற மாதிரி நீ முதல்ல சின்னதா ஏதாவது ட்ரை பண்ணி பாருப்பா. அதில் கால் வச்ச மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. ஆமாமா, அகல கால் வைக்கிறாங்க. இதே கார்த்தி சொல்லட்டும், உடனே சரின்னு இருப்பீங்களே. அண்ணன் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாருல, அவர் சொல்கிற மாதிரியே நம்ம எல்லாருமே இந்த ரெசார்ட்டுக்கு போகலாம். அங்கே ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணுவோம். அங்கே இருக்கிற ரொட்டீன்ஸ் எல்லாம் கவனிப்போம். அதுக்கப்புறம் ஒரு டெசிஷன் எடுக்கலாம். அண்ணா தான் இவ்வளோ நம்பிக்கையோடு இருக்காரேம்மா. சரிப்பா, நாம போய் பார்த்துட்டே முடிவு பண்ணிக்கலாம். தேங்க்ஸ்மா. ம். ஆமா, வெக்கமே இல்லாம தேங்க்ஸ் சொல்லு. என்ன தீபா, ரெசார்ட்டுக்கு போறோம். இவங்க ரெசார்ட் வாங்குறாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் 2 நாள் ஜாலியா இருக்கலாம். என்ன தீபா, ரிசார்ட்டுக்கெல்லாம் போறீங்க போல? ஆ, ரெசார்ட்டா? அப்படின்னா? ஓ, புரியலையா? எனக்கு எப்படி சார் புரியும்? நான் என்ன முன்ன பின்ன போயிருக்கேனா? ம், புரிஞ்சிருச்சு. என்ன? இல்ல, புரிஞ்சிச்சுன்னு சொன்னீங்களே, என்ன புரிஞ்சிச்சு? ம், இனிமேல் கூட்டு போறேன். நான் ஒன்னும் அதுக்காகலாம் சொல்லல. அப்புறம் எதுக்காக சொன்னீங்க? அப்புறம் என்ன, அப்பவாவது நம்ம தனியா போறோமான்னு தெரிஞ்சுக்கணும். ஆமா, நம்ம தனியா தான் போறோம். என்னங்க பயங்கர சத்தமா கேக்குது? இப்படிலாம் ஆசை இருந்தா சொல்றதுக்கு என்ன? சொன்னாதான் தெரியுமா? இது என்னங்க வம்பா இருக்கு? சொன்னாதானே தெரியும். என்னவும் சொல்லாட்டியும் தெரியணும். தெரிஞ்சுக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாழ்த்துக்கள் மிஸ்டர் அருண். சூப்பர். அருண் இவரு. வாழ்த்துக்கள். புடிங்க. நீங்க அவரோட தம்பி கார்த்திக். அப்படியா? அப்ப நீங்க சின்ன பாஸ், நீங்களே கை கொடுக்கலாமே. இவங்க என்னோட வைஃப் தீபா. அப்படியா? நீங்களே கை. வணக்கம். ஓகே, வணக்கம். எப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் முடிவு பண்ணிருக்கீங்க பாஸ்? முதல்ல ரெசார்ட் சுத்தி பார்க்கலாமே. ஓகே, அத மறந்துட்டேன். வாங்க வாங்க, எல்லாரும் சுத்தி பார்க்கலாம். வாங்க வாங்க போலாம். அத்தை, ஒரு நிமிஷம். என்ன மீனாட்சி? ஒரு முக்கியமான விஐபி ஒருத்தர் வராரு, பக்கத்துல வந்துட்டாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவர் வந்துட்டோம். விஐபியா? யாருமா வராங்க? ஆனந்த், நம்ம ஆனந்துங்க. ஆனந்த் வர்றாங்க. அப்ப இவ்வளவு தூரம் பேசுனதெல்லாம் வேஸ்டா? அவர்கிட்டயும் பில்டப் கொடுப்போம். அம்மா. ஆனந்த். மீனாட்சி. என்னப்பா திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிற? நேத்து போன் பேசும்போது கூட எதுவுமே சொல்லலையேப்பா. இதோ இப்படி என் அம்மா முகத்துல வர சந்தோஷத்தை பார்க்க ஆசைப்பட்டேன், அதுக்குதான் சொல்லல. இப்போ இந்த ஆனந்துக்கும் ஹாப்பி, அம்மாவுக்கும் ஹாப்பி. அப்பாக்கும் ஹாப்பி தானே? அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. ஆனந்த், டேய் பாரு எவ்வளவு நாள் ஆச்சு. நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன்டா. கார்த்தி, என்ன வெயிட் பண்ண போலாம்? அப்படிலாம் எதுவும் இல்லடா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீயும் இங்கே இருந்துடுறா. வெளிநாடெல்லாம் நமக்கு வேண்டாம். இந்த பாரு,
அருணுக்காக இப்ப இந்த ரெசார்ட் வாங்குறதுக்காக பார்க்க வந்திருக்கோம். உனக்கும் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம்ப்பா. நானும் அந்த முடிவுல தான் வந்திருக்கேன். ஆ ஏய் சூப்பர்ரா. ஐஸ்வர்யா, தீபா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நீங்க வந்ததும் வீட்டுக்காரமாவை கேட்காம இங்க எல்லாரையும் நல்லா விசாரிக்கிறீங்க. உங்க நிலைமை என்ன ஆக போதோ? ஆமா, வரப்போறதையே பொண்டாட்டி கிட்ட மட்டும்தான் சொல்லிட்டு வந்திருக்கான். நியாயமா பார்த்தா நான் தான் இவன் காதை பிடிச்சு திருக்கணும். சார் வாங்க. சொல்லுங்க சின்ன பாஸ். சார் அவர் தான் என்னோட எல்டர் பிரதர் ஆனந்த், அப்ராட்ல இருந்து வந்திருக்காரு. அப்பா அவர் என்னோட பெரிய பாஸ். பாஸ் வெல்கம் பாஸ். என் பேர் ஆடியோ பாதம், இந்த ரிசார்ட்ஸோட மேனேஜர். நைஸ் டு மீட் யூ. தேங்க் யூ. சரி வாங்க எல்லாரும் ரிசார்ட்ஸ் சுத்தி பார்க்கலாம். வாங்க சின்ன பாஸ். அக்கா, இதான் அந்த சர்ப்ரைஸா? அதான் அவ்வளவு சந்தோஷமா கிளம்புனீங்களா? இப்பல புரியுது. அக்கா, ஏன் யாருமே லக்கேஜ் எடுக்காம போறாங்க? அதெல்லாம் ரூம்க்கே வந்துரும். நீ வா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு வயித்துல இருக்க என் அம்மாவுக்கு என்னோட சமையல் தான். பாத்தீங்களாமா, உங்களுக்காக தான் உங்க மகன் சமைக்கிறாரு. என் மகன் எனக்காக மட்டும் சமைக்கல, உனக்கும் சேர்த்துதான் சமைக்கிறான். சூர்யாவோட 8 வயசுல அவனை விட்டு பிரிஞ்சு போனா இன்னும் 3 மாசத்துல அவன் கையில குழந்தைய தவழ போற மாதிரி. நான் அத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாறி. தேவி அம்மா, எனக்கு ஒரு ஆசை. என்ன மாறி சொல்லு. உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் ஹஸ்பண்ட் சார் சமைச்சிட்டு இருக்காரு. அதனால நீங்க என் கூட சாப்பிடணுமா? புள்ள தச்சி பொண்ணு ஆசைப்பட்டு கேட்டுட்ட, கண்டிப்பா சாப்பிடுறேன். சரி. மாறி, சாப்பாடு ரெடி, சாப்பிடலாமா? சரி சாப்பிடலாம். இருங்க நான் வரேன். ஏய் வேண்டாம் மாறி, நீ உட்காரு, எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து வைக்கிறேன். ஓகே? சரி. கொடுங்க. உட்காரு. சாப்பிட்டு பார்த்து சொல்லு சமையல் எப்படி இருக்குன்னு. ஹஸ்பண்ட் சார், நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல போறேன். அத கேட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அப்படியா? என்ன சொல்ல போற? உன் வயித்துல இருக்க என் அம்மா என் பையனை ஏன் சமைக்க விட்டுன்னு திட்டுறாங்களா? அதான சொல்ல போற? உங்க சமையலை சாப்பிட தேவி அம்மாவே நேர்ல வந்திருக்காங்க. என்ன? அம்மா இங்க வந்திருக்காங்களா? ஆமா ஹஸ்பண்ட் சார், பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்காங்க. எங்க மாறி? ஆமா ஹஸ்பண்ட் சார், நீங்க சமைக்க ஆரம்பிச்ச உடனே தேவி அம்மா வந்துட்டாங்க. உங்க சமையலை சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொன்னேன். சாப்பிட ரெடியா வந்து உட்கார்ந்திருக்காங்க. என் அம்மாவுக்கு என் கையால ஊட்டி விடணும். அம்மா எங்க இருக்காங்க மாறி? இதோ இந்த சேர்ல தான் உட்கார்ந்திருக்காங்க. அம்மா, நீங்க என் கண்ணுக்கு தெரியல, ஆனா நான் உங்க கண்ணுக்கு தெரியறேன்ல. நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன், நீங்க சாப்பிடுங்கம்மா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வக்ரதுண்ட மகாகாஜா சூரியகோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகார்கேஸ்வர்வதா இது பிரார்த்தியா பொண்ணு படத்துக்கிட்டக்க போடுங்கோ பிரார்த்தஜாமி. ஆதிபூஜ்யாய தேவாஜாம் தந்தமோதகதாரணே வல்லபா பிராணகாந்தாஜாம் ஸ்ரீ கணேசாய மங்களம். இந்த ஊதுபத்தி கையில் வச்சுங்கோ. தசாங்கம் குத்குலம் தூபம் சுகந்தம் சுமனோகரம் ஆக்ரேகம் சர்வதேவானாம் தூபோஜம் பிரதிகர்ஷதாம் தூபவாக்ராபஜாமி தூபாந்தரபிதம் ஆசமனீயம் சமர்பஜாமி. ஓம் மகாம்பிகாயை நமः. யஜமானஸ்ய பிதృదేవతాభ్యோ நமः. ஆத்மசுத்தர்த்தம் தூபமாக்ராபஜாமி தூபாந்தரபிதம் ஆச்சமனீயம் சமர்பஜாமி. பிண்ட பிதృదేవతాஜை நமः. யதா சுகம் யதா ஸ்தானம் பிரதிஷ்டாபஜாமி மகாகணபதி சம்பிரூக்ஷ்ய. போடுங்கோ. யஜமானஸ்ய வம்சவிதிருभ्यः மகாம்பிகாயை நமः. யஜமானஸ்ய குமாரிம் தியாஜாமி ஆவாகஜாமி சமஸ்தோபசாரான் சமர்ப்பஜாமி. ஜீவாத்மாஜை நமः. ஈசானः சர்வவித்யானாம் ஈஸ்வரः சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோ மே அஸ்து சதா சிவோ. சிவதாசிவாய நமः. சாம்ப பரமேஸ்வராய நமः. ஆத்மலிங்காய நமः. சர்வபரமுருஷாய நமः. சர்வதோமுகாய நமः. நிறுத்துங்க 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 நிறுத்துங்க. யாருமா நீ? எதுக்காக நிறுத்த சொல்ற? நான் மரியா மரியா டிசௌசா, ஜாஸ்மினோட ஓன் சிஸ்டர். என் அக்காவுக்கு நான் காரியம் பண்றேன். நீங்க எந்திரிங்க. சரி, நீ உட்காந்து பண்ணு. வா, பார்த்து எந்திரிக்க சிஸ்டர். வந்து உட்காரு. செப்பலை கழட்டி போட்டு வந்து உட்காருமா. உட்காருமா. ஓம் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோ மே அஸ்து சதா சிவோம். தேவதாப்யः பிதுர்भ्यश्च महायोगिभ्येव च नमस्वताजै स्वाहाजै नित्यमेव नमो नमः. ईशानः पितृरूपेण महादेवः मगेश्वरः भगवान् ईशः परमात्मा सदाशिवः. साम्ब परमेश्वराय नमः. परमलिङ्गाय नमः. परमात्माय नमः. जीवात्मनाय नमः. समस्तोपचारान् समर्पयामि. महाम्बिकायै नमः. यजमानस्य वंशविदुर्भ्यो नमः. இந்த எள்ளு கொஞ்சம் கையில் எடுத்துக்கம்மா. நான் சொல்ல சொல்ல மூணுத்துலையும் தனித்தனியா எள்ளை போட்டே வாமா. யஜமானஸ்ய வம்சவிதிருभ्यो நமः. சமஸ்தோபசாரான் சமர்ப்பயாமி. யஜமானஸ்ய. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இவ பண்ண வேலைக்கெல்லாம் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. சக்தி, இன்னும் என்ன பேசிட்டு இருக்க? ஏய் விடு குட்ரி. விடுன்னு சொல்றல. ஏய் ஏய் குடு. விட்ரி. ஏய் குடு. உன் போன் எடுத்துக்கிட்டு நான் இங்க ஓட மாட்டேன். சக்தி போன் இங்க தான் இருப்பேன். ரொம்ப தாவற. சக்தி, தயவு செஞ்சு என்னோட போனை கொடுத்துரு. அதுல என்னோட பர்சனல் விஷயம்லாம் நிறைய இருக்க கூட. ஓ, உன்னோட பர்சனல் விஷயம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியட்டும். அத்தை, இவ பிரியா யாருன்னே தெரியாதுன்னு சொன்னால. இதே பூஜா பிரியாவுக்கு எத்தனை தடவை போன் பண்ணிருக்கான்னு நான் காமிக்கிறேன். அது மட்டும் இல்ல, பிரியாவுக்கு கால் பண்ணிட்டு உடனே புஷ்பா கிட்ட கூட பேசியிருக்கான். புஷ்பா கிட்டயும் பேசிட்டு உடனே கோகில் ஆத்தக்கிட்டையும் பேசியிருக்கான்.
என்னமோ என் பொண்ணு பெரிய சதி திட்டம் போட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. கரெக்டா சொல்லிட்டீங்க. உங்க பொண்ணு பண்ணதெல்லாம் சதி திட்டம் தான். சக்தி, நீ காமி சக்தி. வேண்டாம், என் போனை முதல்ல கொடுத்துற சக்தி. ஏ எதுக்கு பதற நீ? அத்தை கிட்ட மாட்டிக்க போறோன்னு பயமா இருக்கா? சக்தி, முதல்ல இந்த போனை காட்டு. இத பாரு பூஜா, அந்த மாதிரி நீ ஏதாவது பண்ணி இருந்த. இல்ல அத்தா, அது வந்து வாய முடு. சக்தி, போனை காட்டு. ஓ, இங்கதான் ஒளிஞ்சிருக்கியா சக்தி? என் போனை நோன்ற அளவுக்கு வந்திருக்க. நான் உன்னை பார்க்காத மாதிரியே இருந்துக்கிறேன்டி. இன்னைக்கு இருக்குடி மாவுல உனக்கு. என்னாச்சு சக்தி? கால் ஹிஸ்டரியில எதுவுமே இல்லடா. ஏய், என்ன சொல்ற நீ? நீதான பார்த்த? பூஜா பிரியா கிட்ட பேசுறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஒரு ஆதாரமும் கிடையாதுமா. அது எப்படி இருக்கும்? பிரியாங்கிற பேரு இப்ப இவ சொல்லிதானே தெரியும். அப்புறம் எப்படி அவகிட்ட பேசியிருக்க முடியும்? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யமுனாவோட வாழ்க்கையில திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை வந்தது நீ நினைக்கிற மாதிரி பூஜாவால இல்ல, சக்தியால. அன்னைக்கு மீனாட்சி அம்மா வந்து இவளை அந்த திட்டிட்டு போனாங்கல்ல. மீனாட்சி வந்த உடனே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்களை நீ நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்க பொண்ணை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அத்தை, அம்மாவும் பொண்ணும் கோவமா பேசிக்கிறதும் அப்புறம் அன்பா பேசிக்கிறதும் சாதாரண விஷயம்தான். நீங்க எதுக்கு தேவையில்லாம அதை ட்விஸ்ட் பண்றீங்க? ஓ, நான் ஒண்ணு ட்விஸ்ட் எல்லாம் பண்ணல, நடந்ததை சொல்றேன். வெற்றி, இந்த பிரச்சனை பெருசாகாம இருக்கணும்னா, யமுனா வாழ்க்கை சீரழியாம இருக்கணும்னா நீ கண்டிக்க வேண்டியது பூஜா வேலை. நிக்கிறாளே உன் பொண்டாட்டி சக்தி, அவளை. அது சித்தால் தடவின சுண்ணாம்பு மறுநாள் மாயமா மறைஞ்சு போயிடும். ஆனா ஏன் போன் கால் ஹிஸ்டரி மட்டும் அப்படியே இருக்குமா என்ன? மா வாமா. வா வெற்றி. என்னடா கால் ஹிஸ்டரியை டெலீட் பண்ணி வச்சிருக்கா? நாம கண்டுபிடிச்சிட்டோம்னா அவ மோப்ப முடிச்சிட்டா போல. தப்பிச்சிட்டாளேடா. இவ போன் கால் ஹிஸ்டரிய போட்டோ எடுக்கிறதுக்குள்ள அவ வந்துட்டாலே நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். அந்த கேப்ல உஷாராயிட்டா. பூஜா கேடின்னு யோசிக்கிறதுக்குனே பிறந்தவ. நாம அவளை தாண்டி யோசிக்கணும் சக்தி. அப்படி யோசிச்சு தானடா இவ்வளவும் கண்டுபிடிச்சோம்.
ஆனா ஒரே ஒரு நிமிஷத்துல அத்தனையும் கழிச்சு தூக்கி போட்டுட்டாளேடா. தனி ஆளா பண்ணியிருந்தா கூட சிக்கியிருப்பா. புஷ்பா கோகிலான்னு பெரிய டீமால இருக்காங்க இவங்க. இவ அடுத்த பிளான் பண்றதுக்குள்ள நம்ம உடனே கோகிலா அத்தையும் கார்த்திக் சரியும் பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லணும். சொல்லி என்ன பண்றது? இவ தான் எல்லாத்தையும் கோகிலா அத்தை கிட்ட சொல்லி வச்சிருப்பாளே. கார்த்திக் சாருக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. பிரியா நடிக்க வந்தவன்னு கார்த்திக் சாருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? இது அத்தனையும் டிராமான்னு கார்த்திக் சாருக்கு புரிய வச்சுட்டோன்னு வையேன், பூஜாவோட ஆட்டத்தை ஆஃப் பண்ணிடலாம். கரெக்ட் சக்தி. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நேரா அவங்க வீட்டுக்கு போய் கோகிலா அத்தை முன்னாடி வச்சு இந்த விஷயத்த கார்த்திக் சார் கிட்ட சொல்லணும். பிரியா நடிக்க வந்தவன்னு நிரூபிக்கணும். அப்போ கோகிலா அத்தையால எதுவுமே பண்ண முடியாதுல்ல. சரி வா இப்பவே போலாம். அப்புறம் இனிமே நம்ம பேசுறது பண்றது எதுவுமே பூஜாவுக்கு தெரியக்கூடாதா? முதல்ல கார்த்திக் சார் கிட்ட உண்மையை சொல்லி யமுனாவையும் கார்த்திக் சாரையும் சேர்த்து வைக்க பார்ப்போம். அதுக்கப்புறம் இவ்வளவு பார்த்துப்போம். வா போலாம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க போல? ஆமாங்க. ஏங்க ஏங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க. என்னாச்சு? இருங்க இருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க அப்படியே இருங்க இருங்க. மாவுங்க. தேங்க்ஸ். நானும் எவ்வளவோ பொண்ணுங்களை கடந்து வந்திருக்கேன். ஆனா உன்ன மாதிரி ஒருத்தி காந்த மாதிரி என்னை இழுத்துக்கிட்டதே கிடையாது. சின்ன வயசுல இருந்து எதிலையுமே தோக்காதவன்னா. ஆனா டெய்லி உங்களை பார்க்கும் போதெல்லாம் உங்ககிட்ட நான் தோத்துக்கிட்டே இருக்கேன். என்னால இதுக்கு மேலையும் என் மனசில் உள்ளதை மறைச்சு வச்சுக்க முடியல. I love you. இந்த வாழ்க்கைய உன்னோட வாழணும்னு ஆசைப்படுறேன். நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. இப்பவே உங்க கழுத்துல தாலி கட்டி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். ப்ளீஸ் என்னை ஏத்துக்கோங்க. அம்மா அம்மா செல்வி என்னக்கா? அம்மா ஐயோ வா செல்வி. ஐயோ வா போங்க. ஐயோ சாரி டி. காதல் முத்தி போச்சு உனக்கு. என்ன கட்டி பிடிக்கிறதுக்கு அவரே கட்டி பிடிக்கலாம்ல. ஓ அம்மா போடிக்கா. ஐயோ ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க எனக்கு இந்த கோர்வையா எழுதுறதோ பேசுறதோ வராது. ஆனா எப்படியாவது என் மனசுல உள்ளதை உங்ககிட்ட சொல்லிடணுங்கிறதுக்காக தான்
இந்த லெட்டரை எழுதுறேன். நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, என்னோட உலகம் ரொம்ப சின்னது. ஆனா இப்போ அப்படி இல்லைங்க. என்னோட மொத்த உலகமே நீங்க மட்டும்தாங்கிற மாதிரியே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த உணர்வுக்கு காரணம் என்னன்னு என்ன நானே கேட்டுக்கிட்டப்போதான் அது காதல்னு எனக்கு தெரிய வந்துச்சு. நம்ம வாழ்க்கையில எதிர்படுற எல்லாருமே நமக்கு ஸ்பெஷலானவங்களா ஆயிடுறது இல்லைல்ல. அம்மா, அப்பா, நண்பர்கள், காதலன், காதலி, கணவன், மனைவி, இப்படி சில உறவுகள் மட்டும் தானே நம்ம வாழ்க்கைய அழகாக்கி அர்த்தமுள்ளதா மாத்துறாங்க இல்ல? இதுல நான் என் அப்பாவையும் அம்மாவையும் ரொம்ப சீக்கிரமாவே இழந்துட்டேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில இப்போ வரைக்கும் எல்லாமே இருட்டுதான். ஆனா நீங்க தான் அதுல ஒரு ஒளியா வந்தீங்க. என் இருட்ட கொளுத்துனீங்க. இப்போ இந்த நொடி என் வானம் முழுக்க வெறும் நட்சத்திரம் மட்டும்தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த பிரகாசத்துல தான் நான் குளிச்சு தெளிச்சிட்டு இருக்கேன். அடிச்ச நான் ஒருத்தி விஷயத்த நேரடியா சொல்லாம என்னென்னவோ கிறுக்கிட்டு இருக்கேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்னோட அம்மாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் இந்த வாழ்க்கைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இனிமே இந்த வாழ்க்கைய உங்களுக்காகவும் உங்க கூடவே இந்த வாழ்க்கைய வாழணும்னு நான் விரும்புறேன். என் மனசுல நீங்க இருக்கிற மாதிரி உங்க மனசுல நான் இருக்கேன். நான் தெரிஞ்சுக்கணும். உங்க பதிலுக்காக காத்திருக்கேன். அன்புடன் தமயந்தி. சொல்லுங்க. ஏங்க பாத்தீங்களா, நீங்க சொன்ன மாதிரி வடைக்கு மாவு ரெடி பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? மாவு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. அதெல்லாம் நல்லா தாங்க இருக்கும். நீங்க பண்ணதாச்சே. முதல்ல இத வாங்கிக்கோங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பொதுவா கடைகள்ல லேபர்ஸுக்கும் முதலாளிங்களுக்கும் ஏற்படுற பிரச்சனையை கேட்டு சரி பண்றதுக்கு ஒரு குழு அமைப்போம். லேபர்ஸும் முதலாளியும் எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த குழுல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதை பொறுத்து அதுக்கு சுமூகமான தீர்வு காண ஏற்பாடு செய்யப்படும். போலீஸ்காரங்களுக்கு மாமூல் கொடுத்தே பத்த மாட்டேங்குது. கடை முன்னாடி வண்டி நிறுத்தக்கூடாதுன்னு வியாபாரத்தையே கெடுத்துடுறாங்க. அதுவும் பண்டிகை காலத்துல தான் இப்படி பண்றாங்க. அத பத்தி இந்த பொண்ணு எதுவுமே சொல்ல மாட்டேங்குதே. அடுத்த பண்டிகை நேரத்துல அசோசியேஷன் சார்பிலையும் சரி, ஐஜில இருந்து கார்ப்பரேஷன் மேயர் வரைக்கும் நேரடியா பேசி கடையோட வியாபாரத்தை கெடுக்காத மாதிரி அசோசியேஷன் சார்பா நாங்க பாத்துக்கிறோம்னு இந்த நேரத்துல நாங்க உறுதி கொடுக்கிறோம். ஏமா
இதெல்லாம் உன் புருஷன் ஜெயிக்கிறதுக்காக சொல்றது. இதுல ஒண்ணு கூட நடக்காது. முதல்ல நீ சித்தார்த்த வர சொல்லு. நீ எதுக்கு இங்க நின்னு பேசிட்டு இருக்க? நான் சொன்ன டைம் முடியறதுக்கு இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள என் புருஷன் வந்துருவாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். இப்போ நான் சொன்னதெல்லாம் சாவித்ரி அத்தை சொன்னாங்களே, ஸ்வீட் கடை பக்கம் கூட வராத சிவில் இன்ஜினியர் சித்தார்த்தன், அவரு என்னோட புருஷன். அவரு கடைக்கடையா ஏறி இறங்கி சேகரிச்சது. இதெல்லாம் இப்போ எலெக்ஷனுக்காக எடுத்தது இல்ல. எலெக்ஷன் வந்தா தேவைப்படும்னு முன்னாடியே எடுத்து எல்லாரோட சார்பாவும் இதெல்லாம் கோரிக்கையா வைக்கணும்னு நினைச்சு என் புருஷன் எடுத்து வச்சாரு. அத்தை, சித்தார்த் நீங்க சொன்ன மாதிரி இந்த நாமினேஷனை எமோஷனலா பண்ணிருந்தாலும் இதுக்கு பின்னாடி அசோசியேஷனோட எதிர்காலத்துக்காக லாங் டைம் ப்ராசஸ் இருந்திருக்கு. இவங்க எல்லார பத்தியும் விசாரிச்சு அவங்க ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்திருக்காங்க. அஞ்சல, ராணி பட்ட கஷ்டத்தை எல்லாம் சித்தார்த் பட்டதா சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ பொம்மைக்கு சளைச்சவ இல்லைங்க. சித்தார்த்துக்காக இவ என்ன வேணாலும் செய்வா. ஆமா. டேய் சித்தார்த், நீ ரொம்ப பாவம். எங்களை தேடி நீ ரொம்ப அலையிற. எங்களுக்கு நீ தான் முக்கியம். அதனால நாங்க இருக்கிற லொகேஷன் சொல்றேன், நீ நேரா அங்க வந்துரு. அரை மணி நேரத்துல இங்க வந்து சேரு. அப்படி இல்லைன்னு வச்சுக்க, உன் தங்கச்சிய ஒட்டு துணி இல்லாம நீ பார்க்க போற. ஹேய், எங்கடா என் தங்கச்சி? டேய், இவனை பிடிச்சு கட்டுடா. வாங்க. அண்ணா! அண்ணா! ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வணக்கம் சார். என்னம்மா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், என் பொண்ணு இங்க ஸ்டேஷன்ல இருக்கா. சாப்பாடு கொடுத்துட்டு போலான்னு. ஓ, சாப்பாடு கொண்டு வந்துறீங்களா? சந்தோஷம் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஏமா, உங்க பொண்ணு என்ன பிக்னிக்கா வந்திருக்கா? குடும்பத்தோட சாப்பாடு கொண்டு வந்துருக்கீங்க. சாப்பாடுலாம் கொடுக்க முடியாது, கிளம்புமா. சார், அவ பசி தாங்க மாட்டா. என் கையால ஒரு வாய் சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேனே. ஏமா, உங்க பொண்ணு ஒரு ஆளா கீழே தள்ளி கொல்ல பாத்திருக்கா. நீங்க என்னமோ எல்கேஜி பண்ண சொல்ற மாதிரி பசி தாங்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சார், அது ஏதோ ஆக்சிடென்டா நடந்தது. அதையும் இதையும் ஏன் சார் சம்பந்தப்படுத்துறீங்க? ஒரு பொண்ணு தன்னோட பாதுகாப்புக்காக அவங்கள தாக்குனா தப்பு இல்லைன்னு சட்டத்திலே இருக்குல்ல சார். ஓ, லாக்அப்ல இருக்கிறவங்களுக்கு வெளியில இருந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க கூடாதுன்னு சட்டத்துல இடம் இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? சாப்பாடு குடுக்கறேன்னு சொல்லி சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொடுத்துட்டீங்கன்னா உள்ள அந்த பொண்ணு செத்து போயிட்டா நாளைக்கு லாக்அப் டெத்னு சொல்லி எங்களுக்கு தான் சஸ்பெண்ட் வரும். அது உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் எவன் தாலியா இருக்கிறது? எடுத்துட்டு போமா. சார், அம்மா, எனக்கு சாப்பாடு எல்லாம் வேண்டாம்மா, நீ கிளம்புமா. இவங்க ஏதாவது கொடுப்பாங்க, அத நான் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க கிளம்பி போங்க. சார், அவ எங்க பொண்ணு சார். நாங்க அவளை பெத்த அப்பா அம்மா. எங்க பிள்ளைய நாங்க ஏதாவது பண்ணுவோமா சார்? ப்ளீஸ் சார். சார், அலோவ் பண்ணுங்க சார். சார் ப்ளீஸ். இந்த பாருங்க, இந்த சென்டிமெண்ட் கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். அலோவ் பண்ண முடியாதுன்னா முடியாதுதான். கிளம்புங்க. அப்பா, எனக்காக நீங்க ஏன்பா அவமானப்படுறீங்க? நீங்க கிளம்பி போங்க, நான் பாத்துக்கிறேன். ஒரு பெத்த தாய் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு எந்த சட்டம் சார் சொல்லுது? நான் போக மாட்டேன் சார். என் பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்காம நான் போக மாட்டேன் சார். ஓஹோ, அவ்வளோ ஆயிடுச்சா? கான்ஸ்டபிள் ஏட்டு, இந்த அம்மா பிடிச்சி வெளியே தள்ளுங்க.
யாருமே இந்த ஸ்டேஷன் பக்கம் இனிமே வரவே கூடாது. கான்ஸ்டபிள் சார். ஏமா இன்ஸ்பெக்டர் தான் சொல்றாருல, எந்திரிச்சு வெளியே போங்கம்மா. சொன்னா கேட்க மாட்டீங்களா நீங்க? முடியாது. என்ன நீங்க அடிச்சாலும் சரி கொன்னாலும் சரி என் பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்காம இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். ஏமா எந்திரிமா, அதான் ஐயா சொல்றாருல, எந்திரிமா. ஓ அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? சொன்னா கேட்க மாட்டீங்க. அம்மா ஐயா சொல்றாருல, எந்திரிமா. முடியாதுங்க. பசிச்ச வயிறுக்கு சாப்பாடு கொடுக்கறது தப்பா? உங்களுக்கும் வாய் வயிறுல இருக்குல்ல? இத பாருங்க, மரியாதையா நான் சொல்லும் போதே போயிடுங்க. மேல கை வைக்கிற அளவுக்கு கொண்டு போயிடாதீங்க. சார், எங்களுக்கு சுய கௌரவம் இருக்கு. எப்படி நடந்துக்கணும் எங்களுக்கு தெரியும் சார். தெரியுதுல்ல? குடு பையா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டிஃபன் ரெடி, சாப்பிட வரியா? எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன். என்னது? ஏமாயா? பசி இல்லையா இல்ல பிரியாணி சாப்பிட்டது செரிமானம் ஆகலையா? நான் இன்னைக்கு முழுக்க சாப்பிட போறதில்ல, ஃபாஸ்டிங் இருக்க போறேன். அப்படின்னா பட்டினி கிடக்க போறேன். என்னமாயா இது? திடீர்னு ஏன் இப்படி பண்ற? என்னமாயா இது? இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? நேத்து மொத்த வீடும் விரதம் அனுஷ்டிச்சு விரதம் இருந்தோம். மொத்த விரத பலனையும் கிடைக்க விடாம நீ என்னென்னமோ பண்ணுன. நாங்க விரதம் இருந்த பலனே எல்லா ஆத்மாவுக்கும் போய் சேர்ந்துச்சா இல்லையா என்னன்னே தெரியல. இப்ப இப்படி திடீர்னு சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற. என்ன மாயா இதெல்லாம்? பட்டினி கிடந்தா ஆத்மாவுக்கு பலன் போய் சேருதா? அப்போ அமெரிக்கால இருக்கிற ஆத்மாலாம் என்ன பண்ணும்? ஐயோ கடவுளே, இப்படி விதண்டாவாதமா கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? இந்த விரதம் பட்டினி இதெல்லாம் எனக்கு தெரியாது, நம்பிக்கையும் இல்ல. நேத்து நீங்க குடும்பமா இருந்த மாஸ் ஃபாஸ்டிங் கூட ஒரு பொய்யா தான் எனக்கு தெரியுது. பொய்யா? ஏய், இது வருஷம் குடும்பமா நாங்க எல்லாம் சொல்லி முடிச்சிடுறேன். அது உங்களோட நம்பிக்கை, நான் என்னோட நம்பிக்கையே சொன்னேன். லுக், இன்கேஸ் நீங்க சொன்ன மாதிரி பட்டினி கிடக்கிறதோ பலன் போய் ஆத்மாவுக்கு சேர்றதோ உண்மையா இருந்துட்டு கூட போகட்டும், ஐ டோன்ட் கேர். பட் எனக்குள்ள ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி. உங்க நம்பிக்கையில உங்க பழக்க வழக்கத்துல நான் ஒரு டிஸ்டர்பன்ஸை உருவாக்கிட்டேன். அது பாவமா இல்ல புண்ணியமான்லாம் எனக்கு கவலை இல்ல. பட் ஐ ரெஸ்பெக்ட் யுவர் ஃபீலிங்ஸ். உங்க உணர்வுகளை நான் மதிக்கிறேன். மதிக்கிற பொண்ணு செய்யற காரியத்தையா நீ செஞ்ச? அது தப்புன்னு நான் இப்ப ஒத்துக்கிறேனே. அந்த குற்ற உணர்ச்சியில தான் சொல்றேன். நேத்து செஞ்சதுக்கு தண்டனையா, ஐ மீன் நேத்து நான் செஞ்சதுக்கு பரிகாரமா இன்னைக்கு நான் பட்னி கிடக்க போறேன். ஐ மீன் நீங்க சொல்வீங்களே சோ கால்டு விரதம், அத நான் இருக்க போறேன். சி, காலையில ஏர்லி மார்னிங்க நான் குளிச்சிட்டேன். நெத்தியில ஹோலி ஆஷ் திருநீரும் வச்சிட்டேன். இன்னும் தண்ணி கூட குடிக்கல. நான் ஃபாஸ்டிங்க ஆரம்பிச்சிட்டேன். சோ என்ன சாப்பிட கூப்பிடாதீங்க ப்ளீஸ். என்னது? நேத்து நடந்ததுக்கு பரிகாரமா இன்னைக்கு விரதம் இருக்க போறியா? இப்ப நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியலையா? என்ன மாயா இது பைத்தியக்காரத்தனம்? பிரதம அன்னைக்கு யாராச்சும் விரதம் இருப்பாங்களா? அதெல்லாம் வேண்டாம், பேசாம சாப்பிட வா. வா. நோ ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்க. நான் சொன்னதுதான். இன்னைக்கு நான் கம்ப்ளீட் ஃபாஸ்டிங். எனக்கு நிறைய வேலை இருக்கு, தயவு செஞ்சு கிளம்புங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மாமா மாமா அது என்ன உங்களுக்கு கண்ணாடியில ஒரு டாட் மாதிரி அழுக்கு? கண்ணாடி இல்லையா? எனக்கு தெரியலையே. அதோ உங்க ரைட் சைட் கண்ணாடியில சின்னதா ஒரு டாட் இருக்கு பாருங்க. நிஜமாவா? எங்கடா? இல்லையே. இந்த கண்ணாடி ரைட் சைடுல ஏதோ டாட் மாதிரி இருக்கு பாருங்க. எனக்கு ஒன்றும் தெரியலையே. அங்கதான். ஏய் லேப்டாப்பை ஒளிச்சு வை. லேப்டாப் உள்ள வை. இதா அதான் மறைச்சு வை. அப்பாடா. இப்ப போயிடுச்சா? போயிடுச்சு. அப்பாடா இப்பதான் தப்பிச்சேன். தப்பிச்சியா? இல்ல இப்பதான் போயிருக்கு மாமா. சரி சரி நீ போ, நான் அந்த பொண்ணை கூட்டு வரேன். சரிங்க மாமா. The cost plus contract is an agreement to reimburse a company of expenses. ஏன் சாப்பிடல? பசிக்கல. இத பாருமா, நீ செஞ்சது தப்புன்னு உனக்கு புரிஞ்சதில்ல? அது போதும். வா முதல்ல வந்து சாப்பிடு. மற்றவங்களுக்காக இல்ல, என்னோட அம்மாவுக்காக. இனிமே மாசம் மாசம் ஃபாஸ்டிங் இருக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். விரதம்னா அத அந்தந்த திதியில தான் கடைபிடிக்கணும். தப்பான திதியில விரதம் இருந்தா அதுவே பாவமா போயிடும். இப்ப என்ன, உங்க அம்மாவுக்காக விரதம் இருக்கணும்னா அடுத்த மாசம் அமாவாசை அன்னைக்கு இரு, இல்லைன்னா அதுக்கு அடுத்த அமாவாசை அன்னைக்கு இரு. அமாவாசை அன்னைக்கு சாப்பிடாம இருந்தாதான் அதுக்கு பேரு விரதம். மத்த நாள் எல்லாம் சாப்பிடாம இருந்தா அதுக்கு பேரு வெறும் பட்டினி. புரியுதா? வா, சாப்பிடாம இருந்தது போதும், வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஒண்ணுமே புரியலம்மா. மகாலட்சுமி எதுக்காக விரதம் இருக்காகனே புரியல. அது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு கூட தெரியல. என்னடி பேசுற? யாராவது கெட்டதுக்கு விரதம் இருப்பாங்களா? அவங்க சாமி கும்பிட்ட அழக பார்த்து அப்படியே புல்ல அரிச்சு போயிட்டோம். அவ்வளோ பயபக்தியோட சாமி கும்பிட்டாங்க. நீங்க இல்ல, சாமிக்கே புல்லரிச்சு போயிருக்கோம். மகாலட்சுமி உங்களை மட்டும் இல்ல, சாமியவே ஏமாத்திட்டு இருக்காங்க. காரியம் நடக்கணும்னா எவ்வளவு பெரிய ரிஸ்க் வேணாலும் எடுப்பாங்க. பட்னி கெடுப்பாங்க, சந்தோஷமா சிரிப்பாங்க, அன்பா பேசுவாங்க, கட்டி பிடிச்சி முத்தம் கூட கொடுப்பாங்க. அன்னை தெரசாவா மாறிடுவாங்க. இதெல்லாம் அவங்களால மட்டும்தான் முடியும். மீரம்மா, நீங்க சொல்றதுதான் என் மனசுலயும் படுது. ஆனா என்னன்னு ஒன்றும் புரியல, எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியல. சரி, எதுக்கு அவங்க நம்மளை ஏமாத்தணும்? அவங்க நினைச்சாங்கன்னா எதையுமே சாதிப்பாங்க.
இந்த மாதிரி சீப்பா நடிச்சு டிராமா பண்ணி என்னத்தை சாதிக்கணும்? அதான்ப்பா எனக்கும் புரியல. ஆனா என் உள் மனசு சொல்லுது இது எதுவுமே உண்மை இல்ல, நம்பாதானே சொல்லுது. ஏங்க நீங்க தானே சொல்வீங்க சீதாவுக்கு மனசுல என்ன தோணுதோ அதுதான் எப்போ சரியா இருக்கும்னு. அதான் அவளே சொல்றாளேங்க. ஏ புத்தி கெட்டவளே, உனக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ண சொல்லுத? அவங்க கிட்ட போய் சாமி கும்பிடுறத போய் நீங்க விரதம் இருக்கிறது ஃப்ராடுன்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்ல அங்கிள், அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போகட்டும், அத பத்தி நம்ம யோசிக்கவே வேண்டாம். சீதா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சீதாவை நாம தான் பத்திரமா பாத்துக்கணும். அப்ப சீதா மேல இன்னும் அவங்களுக்கு பழைய கோபம்லாம் இருக்காமா? சீதா கர்ப்பமானது மகாலட்சுமிக்கு பிடிக்கலையா? என்ன சொல்ல வாரீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். எனக்கும் புரியலப்பா, ஆனா ஏதோ இருக்குன்னு மட்டும் தோணுது. ஒடுமா, அவங்க உண்மையா வரதான் இருக்கட்டும் இல்ல பொய்யா வரதான் இருக்கட்டும், அதை பத்தி நமக்கு எதுக்கு கவலை? நமக்கு சீதா முக்கியம், சீதா வயித்துல இருக்க குழந்தை முக்கியம். ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சீதாவை நம்ம கூட்டிட்டு போயிடுவோம். என்ன சொல்லுத? ஏங்க இப்ப சொன்னீங்கல்ல, இதுதான் சரி. எதுக்கு இங்க விட்டுட்டு போய் அங்க திக்கு திக்குன்னு இருக்கணும்? நம்ம கையோட கூட்டிட்டு போயிடலாம். அப்பா, பாஸ் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கட்டுமா? என்னன்னு கேப்ப? மகாலட்சுமி விரதம் இருந்து எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லுவியா? வேற எப்படி தாங்கா கேட்கலாம்? இந்த மாதிரி நேரத்துல நீங்களும் இல்ல, அப்பா அம்மா கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அதனால அப்பா அம்மா கூட போறேன்னு சொல்லு. நீ சொன்னா ராம் ஒன்னும் சொல்ல போறதில்ல. என் சித்திங்க நல்லவங்க, சித்தப்பா ரொம்ப நல்லவரு, தங்கச்சிங்க அதை விட ரொம்ப ரொம்ப நல்லவங்க. நீ எங்கேயும் போகாத, இங்கே இருன்னு சொல்லுவானா? நீ அம்மா அப்பா கூட போறேன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுற ஆளு ராமா தான் இருப்பான். போன் பண்ணி சொல்லிட்டு நீ கிளம்பு. ஆமாங்க, நம்ம கூட்டிட்டு போயிடலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மகா மனசு மாறி இருக்கா? இப்ப போய் அனுப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல? மகா சொல்றான்னா அதுல கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். அவங்க பேச்ச மீறி எல்லாம் அனுப்ப முடியாது. நீங்க யாரும் அனுப்ப முடியாதுன்னு சொல்றதுக்கு? இது வரைக்கும் நீங்களும் உங்க பொண்டாட்டியும் சீதாக்காக ஏதாவது பண்ணிருக்கீங்களா? சீதா ஆசைப்படி ஏதாவது வாங்கி கொடுத்திருக்கீங்களா? இல்ல அவ விருப்பப்படி எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போயிருக்கீங்களா? இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சீதாக்காக? இது கூட வேண்டாம், சீதாவை எப்பயாச்சும் பாசமா பாத்திருக்கீங்களா? மீரா, இது எங்க குடும்பத்து பிரச்சனை. திரும்ப திரும்ப என்ன பேச வைக்காதீங்க. நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தான். உங்க அப்பா அம்மாவை தப்பா பேசினா விட்டுருவீங்களா? மீரா, this is your limit. இதுக்கே கோபம் வருதுல்ல? ஏன் உன் வீடு இருக்குல்ல, போக வேண்டியது தானே? எதுக்கு இங்க வந்த? இவங்க 2 பேரும் தான் எனக்கு அண்ணனுங்க. இவங்க கூட தான் நான் பிறந்தேன். ஒரே அம்மா ஒரே அப்பா. இன்னொரு முறை இப்படி பேசுனீங்க மானம் கெட்டு போயிடும். மகா, என்ன பேச விட்டுட்டு வேடிக்கை பாக்குறியா? மீரா, கோவப்படாம பேசு மீரா. எப்படி கோவப்படாம பேசுறது? இவங்க பேசுறதெல்லாம் சரியா? அர்ச்சனாக்கா, என்னாச்சு உங்களுக்கு? இப்ப பேசுறது சீதாவை பத்தி. தேவையில்லாமலாம் பேசாதீங்க. மகா, என்ன மகா இப்படி பேசுற? அக்கா ப்ளீஸ் அமைதியா இருங்க. இருக்க முடியாட்டி எந்திரிச்சு போயிடுங்க. உனக்கு தேவையா இதெல்லாம்? நீ எதுக்கு இன்வால்வ் ஆவற? சுபாஷ், இன்வால்வ் ஆகிறது தப்பு இல்ல, ஆனா தப்பா பேசாம இருக்கணும், பொறுப்பா பேசணும். அண்ணா, சிலருக்கு இந்த உணர்வெல்லாம் புரியாதுன்னு. கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுமா என்ன? ஆடா மாடா வித்துட்டா கழுத்து கயிறு அவுத்து விட்டுட்டு போறதுக்கு. நானும் மனுஷிதான், சீதாவும் மனுஷிதான். அவளுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல அப்பா அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறதுல என்னென்ன தப்பு? மீரா, இங்க பாரு. ஒரு நிமிஷம். நீங்க எங்களுக்காக யாரும் சண்டை போட்டுக்காதீங்க ப்ளீஸ்.
சீதா ஒன்னும் இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லல. அப்படி சொன்னா கூட இங்க சந்தோஷப்படுறதுக்கு ஆள் இருக்காங்க. அம்மா அப்பா கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன்னு தான் சொல்றா. ராம் கிட்ட சம்மதம் கேட்டாச்சு. அனுப்புறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? இது பாருங்க, உங்க கூட அனுப்ப முடியாதுன்னா சொல்ல முடியாது. நான் சொல்லவும் மாட்டேன். கொஞ்ச நாளைக்கு சீதா இங்க இருக்கட்டும். 5வது மாசமோ 7வது மாசமோ ஒரு பெரிய விழா நடத்தி வளகாப்பு பண்ணி அப்புறம் கூட்டிட்டு போங்க. நீங்க சந்தோஷமா வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு குழந்தை பிறந்ததும் பேரு வச்சு அதுக்கப்புறமா சீதாவை அனுப்புனா போதும். இது என்னோட ஆர்டர் இல்ல, வேண்டுகோள். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என் தங்கச்சி இல்லன்னு என் மருமகளுக்கு யாரோ ஒரு குடியார பையல கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் அடிக்க பாக்குறேன். அத பத்தி சொல்றேன். என்ன பேசுறீங்க நீங்க? சம்மந்தி, சம்மந்தி நீங்க இருங்க. அவன் ஒரு முட்டா பைய, அவனை நான் பேசிக்கிறேன். நீங்க அமைதியா உட்காருங்க. ஏய் மச்சான், என்னையா உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க? நம்ம பட்ட கஷ்டத்துல நாசமாக்குறாரே. என்னையா உன் பிரச்சனை? என்ன பிரச்சனையா? நீ தான் ஒரு கும்பல் பிரச்சனை கூட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சிருக்கிற. சம்மந்தி, இனி நோ சம்மந்தி. தட்டுல சாமந்தி பொறுக்குது, எடுத்து தலை வச்சுட்டு போயிட்டே இருக்க. மச்சான், நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீ பண்றதா நல்லா இல்ல. இவன் ஒரு குடிக்காரையா, பொம்பளை சோக்கு வேற இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியா மருமக சந்தோஷமா இருப்பா? அத பத்தி யோசிச்சு பாத்தியா நீ? பணத்தை பத்தி சம்பந்தம் பேசிட்ட. பணம் நிம்மதியா கொடுக்குமாயா? இவ்வளவு சீக்கிரம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஏய், யார் பையனை பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உன்னை. நானும் அவ்வளவுதான் சொல்றேன். கிளம்புங்க. ஏதா, இதுக்கு மேல இங்க நிக்க கூடாது. வா, கிளம்பலாம் வா. பெரியப்பா. சம்மந்தி, சம்மந்தி ஒரு நிமிஷம் இருங்க சம்மந்தி. உன்னோட அப்பானா நான் இதை சம்பந்தம் பேசியிருக்கேன். இவன் குடிச்சிட்டு பேசுறான். கடை 12 மணி தான் திறப்பான். இப்ப மணி 11 தான் ஆகுது. பிளாக்ல வாங்கி குடிக்கிற பழக்கம் என் பரம்பரைக்கே இல்லை. ஆனா இவன் 24 மணி நேரம் குடிப்பானாமே. ஏங்க, என்ன அவர் பாட்டுக்கு பேசிட்டே இருக்காரு, நீங்களும் அமைதியா இருந்துட்டு இருக்கீங்க? அம்மா கோவப்படாதீங்கம்மா, ஒரு நிமிஷம் அமைதியா இருங்கம்மா. என்னங்க ஒரு நிமிஷம்? அவர் பேசுவாரு, நாங்க கேட்டுட்டு இருக்கணுமா? ஏய், உனக்கு மாப்பிள்ளை பத்தி என்னடா தெரியும்? ஏன் இப்படி உளறிட்டு இருக்க? உனக்கு யாரா இதெல்லாம் சொல்லுது? இன்னும் யார் சொல்லணும்? அவனே தான் வாயால சொல்றானே. அவனா? இதான் பிளானா? குடிச்சு குடிச்சு உள்ள இருக்கிற முக்காவாசி சார் பார்ட்ஸ் முடிஞ்சா போச்சு. வண்டி 4 கிலோமீட்டர் தாண்டதே கஷ்டம். நம்ம பொண்ணு ரொம்ப தூரம் போகணுமாமா. சஞ்சய், நீதான் இந்த பிரச்சனைக்கு காரணமா? அம்மா, நான் என்ன? அம்மா, ஐயோ இல்லம்மா, நான் ஏன் நிரஞ்சனா அம்மா கிட்ட அப்படிலாம் சொல்ல போறேன்? ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவருக்கு நம்மள பிடிக்கல, அதனால தான் அவர் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஆமா, பீம்பாய் அப்படி எதுவுமே சொல்லலையே. பிசாச, நான் கூட தானே இருந்தேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.